வணக்கம், என்னோட பேர் யுகன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு T12 சால்டரிங் ஸ்டேஷனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சால்டரிங் ஸ்டேஷன்ஸ் வந்து ஏன் T12 அப்படின்னு கூப்பிட்றோம் அண்ட் ஒரு 2 வருஷமாக இந்தியாவில் ஏன் இது ரொம்ப பாப்புலராக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே, இதை ஏன் T12 அப்படின்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த சால்டரிங் ஸ்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுற சால்டரிங் கேட்ரேஜஸ், அதாவது சால்டரிங் பிட்ஸோட பேர் வந்து T12. அதனால இந்த சால்டரிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம T12 அப்படின்னு சொல்கிறோம். இதை ஃபர்ஸ்ட் யார் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேக்கோ அப்படிங்கிற பிராண்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. அவங்க யாருக்கு காம்படேட்டராக லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜேபிசி அப்படின்ட்டு ஒரு பிராண்ட் இருந்தாங்க. அவங்களோட லேட்டஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்டுக்கு காம்படிஷனாக இந்த T12 வந்து லான்ச் பண்ணாங்க, கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸில். அதை பார்த்ததுமே இந்த சைனீஸ் கம்பெனிலாம் அவங்களோட ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில், அதாவது 50% ப்ரைஸில் அந்த எக்ஸாக்ட் ஹேக்கோவோட க்ளோன்ஸை வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. சேம் டு சேம் ஒரே மாதிரி இருக்கும், பட் இதெல்லாம் சைனீஸ் க்ளோன்ஸு. கொஞ்ச நாள் கழித்து இந்த மேனுஃபேக்சரர்ஸ்லாம் அப்கிரேடாகி என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஏன் வந்து அந்த ஹேக்கோவோட டிசைனில் விடணும், நம்மளோட ஓன் டிசைனையே க்ளோன்ஸை டிசைன் பண்ணி லான்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் அவங்களோட ஓன் டிசைனில் வந்துட்டு சால்டரிங் ஸ்டேஷன்ஸை வந்து லான்ச் பண்ணாங்க. பட் அப்படி இருக்கிறப்பவும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அஃபோர்டபுளாக இல்லை. ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் வந்து ஹையாக தான் இருந்துச்சு. தென் கொஞ்ச நாள் கழித்து ஏதோ ஒரு கம்பெனியோ இல்லை ஏதோ ஒரு நபரோ வந்துட்டு இந்த T12 சால்டரிங் ஸ்டேஷனோட ஃபிர்ம்வேரை எடுத்து மாடிஃபை பண்ணி STM32 இல்லை ஒரு அட்மெகாலேயோ ரன் ஆகிற மாதிரி பண்ணாங்க. ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்ணாங்க. PID டெம்பரேச்சர் கண்ட்ரோல், அப்புறம் நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்து உருவாக்குனாங்க. அது யாருன்னு எனக்கு சரியாக தெரில, பட் சம்ஒன் டிட் தட் ஃபர்ஸ்ட். அப்படி அவங்க பண்ணதுமே பார்த்திங்கன்னா, கிட்டப்பில் வந்துட்டு நிறையா ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே இந்த மாதிரி டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ கெஸ்ஜர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து T12 சால்டரிங் ஸ்டேஷனை இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் வந்து லான்ச் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம். அது வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக இருந்தங்காட்டி, அதோட விலையே பார்த்திங்கன்னா 2500 to 5000 ருபீஸில் தான் இருந்துச்சு. ஸோ வேர்ல்டு வைடு வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு, நிறைய யூனிட்ஸ் விற்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸும் நிறைய டெவலப் ஆச்சு. நிறைய பேர் வந்து அவங்களோட ஓன் சால்டரிங் ஸ்டேஷன்ஸே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்டிலேயே ஹோம் ப்ரூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கூட வந்து இந்தியாவில் வந்து அவ்வளோ பாப்புலர் ஆகலை. ஏன் இப்போ ஒரு 2 வருஷமாக அது இந்தியாவில் ரொம்ப பாப்புலராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹாபிஸ்ட்டுக்கு வந்து மார்க்கெட்டே கிடையாது. ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் மார்க்கெட்டு. இப்போ கரண்ட்டான ட்ரெண்டில் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, மொபைல் ரிப்பேர் டெக்னீஷியன்ஸ். அவங்களுக்கு தான் வந்து அப் டு டேட்டாக இருக்க ப்ளீடிங் எட்ஜ் டெக்னாலஜி வந்து தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஆப்பிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் யூஸ் பண்ணியிருக்க காம்போனன்ட்ஸ்லேருந்து அண்ட் அந்த எல்லா டிசைன் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளீடிங் எட்ஜில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிவைஸை வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறோங்கிறப்ப நம்மளுக்கு ப்ளீடிங் எட்ஜ் டெக்னாலஜி தேவை. ஸோ அப்போ இந்த OSS டீம்ங்கிற பிராண்ட் வந்துட்டு இந்த T12X அப்படிங்கிற சால்டரிங் ஸ்டேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க இதை யார் டார்கெட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, மொபைல் ரிப்பேர் டெக்னீஷியன்ஸ் தான் டார்கெட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஏன் உங்களுக்கு இந்த டப்பாவை பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலாக இந்த T12 கேட்ரேஜஸ் பார்த்திங்கன்னா த்ரூ ஹோலுக்கும் வந்துட்டு டிசைன்ஸ் இருக்குது அண்ட் SMDக்கு இருக்குது அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. பட் இவங்க இங்கே காமிச்சிருக்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைன் டிப்பாக இருக்கிறது தான் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வெப்சைட்டில் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறப்போ இதை வந்து மொபைல் ரிப்பேர் டெக்னீஷியன்ஸ்க்காக தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. இதே T12 சால்டரிங் ஸ்டேஷன்ஸ் மார்க்கெட்டில் நிறையா இருக்குது. பட் இந்தியாவில் மோஸ்ட்லி அவைலபிலிட்டி இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த OSS டீம் தான். மற்ற T12 சால்டரிங் ஸ்டேஷன்ஸில் இருக்க சில ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கட் பண்ணியிருக்காங்க. பட் கட் பண்ணியிருந்தாலும் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சால்டரிங் ஸ்டேஷனை பற்றி பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இங்கே வந்துட்டு 2 QR கோட் கொடுத்துருக்காங்க. மேட் இன் PRC இல்லை மேட் இன் சைனான்னு கொடுத்துருக்காங்க. தென் சைனீஸில் சம்திங் எழுதியிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் வந்து அவங்களோட வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஒரிஜினல் அத்தென்டிக் காப்பிங் நாட் பர்மிட்டட், பட் இவங்களே வந்து காப்பி தான் அடிச்சிருக்காங்க. தென் சைடில் வந்து சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, லைக் ஒர்க்கிங் வோல்டேஜ், கரண்ட் ட்ராப், எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுது, சால்டரிங் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாங்கிறத கொடுத்துருக்காங்க. கீழே ஏதோ ஃபாரன்ஹீட் அண்ட் செல்சியஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் நினைக்கிறேன். தென் இந்த இடத்துல வந்து PIDன்னு கொடுத்துருக்காங்க. PID வந்து அந்த டெம்பரேச்சர் சென்சிங் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுற சிஸ்டம் தான் PID அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த சால்டரிங் ஸ்டாண்டை பற்றின சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு அவங்க என்னென்னலாம் வந்து கேட்ரேஜஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கிறத போட்டிருக்காங்க. விசிட் அவர் வெப்சைட் ஃபார் ஃபுல் ரேஞ்ச். ஸோ இதில் இருக்கிறதையும் விட அவங்க நிறையா ப்ரொவைட் பண்ணுறாங்க போல், அதுக்கும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இதை பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு பேம்ப்ளெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே சைனீஸில் கொடுத்துருக்காங்க.
ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள குட்டி 2 குட்டி பாக்ஸ் இருக்குது, ரெண்டுமே ஒயிட் கலர் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். இந்த பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சால்டரிங் ஸ்பாஞ்சு, அதுக்கப்புறம் அந்த மெட்டல் ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. தென் ஒரு சால்டரிங் டிப்பை வந்து ஹீட்டாக இருக்கப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு சிலிக்கான் மேட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்மளோட சால்டரிங் பிட், இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். தென் இந்த கவருக்குள்ளே ஆக்சுவல் சால்டரிங் அயனோட ஹேண்டிலே வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதையும் அப்புறம் பார்க்கலாம். தென் நம்ம ஸ்டார் ஆஃப் தி ஷோ, நம்ம சால்டரிங் ஸ்டேஷன். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவர் ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலேயே ஒரு நியான் பல்பும் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஐஇசி கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐஇசி கனெக்டர் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கார்ட்ஸை கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்து வந்துட்டு ஒரு ஃபியூஸ் இருக்குது. இவ்வளோ ஒரு சீப்பான ப்ராடக்ட்டில் இந்தளவுக்கு ஃபியூஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. தென் 4 ஃபீட் இருக்குது, ஒரே ஒரு டிஸ்பிளே, அப்புறம் ஒரு மல்டிடன் பொட்டன்ஷியோமீட்டர், அதாவது சுற்றிகிட்டே இருக்கும். தென் ஒரு நம்மளுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு கனெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, சைடில் வச்சுட்டு நம்ம அடுத்து நம்ம சால்டரிங் ஸ்டேஷனோட ஹேண்டில் பார்க்கலாம். ஹேண்டில் வந்துட்டு நம்மளுக்கு பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. தொடுறதுக்கு வந்து அந்தளவுக்கு ப்ரீமியமான ஃபீல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, ஒரு அளவுக்கு தான் இருக்குது. உங்களுக்கு இந்த ஹேண்டில் வந்து மெட்டலில் வேணும்னா அலி எக்ஸ்பிரஸ் இல்லைனா பெங்களூரில் வந்துட்டு மெட்டல் ஹேண்டில்ஸ் கூட இருக்குது, நீங்கள் வேணால் அதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் டெலிவரி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. அடுத்து இந்த ஒயர் சிலிக்கான் ஒயர் மாதிரி இருக்குது, பட் இது சிலிக்கான் கோட்டடா இல்லை ஃபுல்லி சிலிக்கான் ஒயரான்னு எனக்கு தெரில. பட் உண்மையிலே வந்துட்டு டச் பண்ணி பார்க்குறதுக்கு ஃபீல் நல்லா இருக்குது. அண்டு நம்ம ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப இழுக்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இந்த ஒயரை வந்து ரொம்பவே மெல்லிஸாக ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இன் கனெக்டர் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் வந்து அவ்வளோதான் இருக்குது. இந்த சால்டரிங் டிப்பை வந்து ரிமூவ் பண்ணுற மேட்டு, தென் இந்த ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்மளுக்கு இந்த மெட்டல் ஸ்க்ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க சால்டரிங் டிப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இது 2 எதுக்கு கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா பார்த்து தான் நீங்கள் கேட்கலாம். அது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த செகண்ட் பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா எடுத்தவங்க ஒரு மாஸ்க் கொடுத்துருக்காங்க. வாட் அ அன்வான்ட் சர்ப்ரைஸ். இது வந்து நம்ம செல்லர் வச்சதா இல்லை இந்த கம்பெனிக்காரன் வச்சதான்னு தெரில. நான் அதை செல்லர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 ரப்பர் கிரிப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிரிப் எதுக்குன்னா நம்மளோட சால்டரிங் என்னோட ஹேண்டிலில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிற கொடுத்துருக்காங்க. மேபி இது வேர் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்ம இதை 2 யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லெட் ஃப்ரீக்கு லெட் எடுக்கு 2 ஹேண்டில் தனித்தனியாக வச்சுருக்கோம், யூஸ் பண்ணுறோன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து நம்மளுக்கு பவர் கனெக்டர் கொடுத்துருக்காங்க, பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இப்போ தான் வந்து நான் பாராட்டினேன், ஸ்டாண்டர்ட் ஐஇசி கனெக்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பின்னை கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து எந்த கண்ட்ரியோட ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. பட் அங்கே எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எர்த் கனெக்டர் வந்து இந்த வால் சாக்கெட்லேயே இருக்கும். ஸோ வால் சாக்கெட்டில் எர்த் கனெக்டர் பெருசாக நீட்டிகிட்டு இருக்கும். நம்ம இதை ப்ளக் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வந்து இதில் ப்ளக்கில் டச் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த எர்த் கனெக்டர் தான் டச் ஆகும், ஒரு சேஃப்டி ரீசனுக்காக. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளக்கில் வந்துட்டு நம்மளுக்கு எர்த்திங் பின் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, சாக்கெட்லேயே வந்துட்டு இருக்க மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு மிச்சம் பண்ணுறதுக்கு வேண்டி, இந்தியாவில் ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் இருக்கலாம் அதுக்கு, அதனால் வந்துட்டு அங்கே ஷிப் பண்ணுற அதே கார்டை வந்து இங்கேயும் ஷிப் பண்ணிட்டானுங்க. சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு யுபிக்விட்டி கியர்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அவங்களோட பவர் கார்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதே மாதிரி ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ரீசனுக்காக இப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரில. இந்த மாதிரி இருக்கப்போ வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு லீக்கேஜ் கரண்ட்லாம் வந்து எர்த்துக்கு போகாது. ஸோ நம்ம டெலிகேட்டான காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், எஸ்எம்டி சால்டரிங்லாம் பண்ணுறோம், மொபைல் சால்டர் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து நம்மளுக்கு ஒரு
ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒயர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதான், ஸோ நம்மளுக்கு எர்த்திங் வந்து உங்கள் பின் கொடுக்கல, அதனால இந்த ஒயரை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒயரை வந்து இப்படி குத்திட்டு நம்மளோட கிரவுண்டிங் பாயிண்ட்லேயே வந்து நம்ம இதை ப்ளக் பண்ணிக்கலாம். இது கன்ஃபார்மாக இதுதான் எனக்கு தெரில, நம்ம ஒரு டைம் மல்டிமீட்டர் வச்சு கடைசியில் செக் பண்ணி பார்த்துக்குவோம். அடுத்து வந்து நம்மளோட சால்டரிங் ஸ்டேஷனோட ஸ்டாண்டு மட்டும்தான் மிஸ்ஸிங். ஸ்டாண்ட் வந்து சாலிட் மெட்டலில் கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன், பட் ஷீட் மெட்டலில் வந்துட்டு ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு சாலிடாக இல்லை, பட் இருந்தாலும் வந்துட்டு நல்லா ஜம்முன்னு தான் இருக்குது. கொஞ்சம் வாப்லிங்காக இருக்குது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் கர்வாக இருக்குங்காட்டி வாப்லியாக இருக்குது. மற்றபடி உண்மையிலே நல்லா இருக்குன்னு தான் சொன்னோம். கீழே ஒரு 2 டபுள் சைட் டேப் போட்டு ஒட்ட வச்சோம்னா அப்படியே சாலிடாக ஒட்டிக்கும். வெயிட்டில் எதுக்கு டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். சரி, ஓகே. இப்போ எல்லாத்தையுமே நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஒன்று பேலன்ஸ் இருக்குது, நம்மளோட சால்டரிங் அயன் டிப்பு. இதை நம்ம கடைசியாக அன்பாக்ஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போ நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஐசி கனெக்டர். அதுவும் பாதி தூரம் தான் உள்ளே போகுது, மீதி தூரம் போக மாட்டேங்குது. ஓகே. தென் நம்மளோட சால்டரிங் ஹேண்டில். ஒரு மட்டமான இருக்கிறதுலே நான் பார்த்ததுலேயே மட்டமான ஒரு ஸ்ட்ரெயின் ரிலீஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு சிலிக்கான் இதை உள்ளே போட்டு ஹீட் ஷ்ரிங்கிங் பண்ண மாதிரி இருக்குது. கொலகொலன்னு. பட் பரவாயில்ல, ஃபார் தி ப்ரைஸ் வந்துட்டு இதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு சால்டரிங் ஸ்டேஷன் வந்து ஒரு 6 to 7 years பேக் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்தங்காட்டி இப்படி ஒரு சூப்பர்பான ஒரு டெக்னாலஜி வந்து இந்தளவுக்கு சீப்பாக வந்து கிடச்சிருக்கு. சரி, இப்படி இருந்தால் நான் எப்படா டிப்பை வெளியே எடுப்பேன். இந்த டிப்பும் பார்த்திங்கன்னா OSS டீமோட பிராண்டு தான். சரி, ஏன்டா டிப்பை மறைச்சி வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட் ஃப்ரீ சால்டர் வந்து நான் இன்னும் வாங்கலை, ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதை டெலிவரி ஆகிறதுக்கு லேட் ஆச்சு. அவசரம் தாங்க முடியாமல் லெட்டட் சால்டர் யூஸ் பண்ணிட்டேன் போல். டிப்பில் வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் கலர் டார்னிஷிங் மாதிரி ஆகிடுச்சு. நான் பண்ண மிஸ்டேக் தான். சரி, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறப்ப கேமரா கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்த கேப்பில் ஆன் பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி லெட்டட் சால்டர் யூஸ் பண்ணங்காட்டி இந்த இடத்துல ஒரு டார்னிஷிங் மாதிரி ஆகிடுச்சு போல். ஸோ இது கூட வந்து குவாலிட்டியான ஒரு சால்டரை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இப்படி உள்ளே தள்ளிடலாம். ஸோ இந்த சால்டரிங் ஸ்டேஷனில் எனக்கு பிடிச்சதே வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஆக்சுவலாக இந்த சால்டரிங் ஸ்டேஷனே நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த டிப் டு ஹேண்டில் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. அழகாக பெண்ணு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கலாம். ஸோ ப்ரிசைஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இதை யூஸ் பண்ணிட்டு இந்த சால்டரிங் ஸ்டேஷன்லாம் சால்டரிங் அயன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணவே பிடிக்காது. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் லைவாக. ஸோ இங்கே வந்து நம்மளோட ட்ரஸ்டி சால்ட்ரான் 25 watt அயன் வந்து இருக்குது. ஸோ இந்த சால்டரிங் அயன் வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணலை, ஏன்னா எனக்கு இது வந்து ஒரு 3-4 வருஷமாக சர்வ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுல. பட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே பிடிக்கிறோன்னா அந்த டிப் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அந்தளவுக்கு ப்ரிசைஸாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. த்ரூ ஹோலுக்கே இருந்தாலும் வந்துட்டு இது லென்த்தாக இருக்குங்காட்டி கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்கும். ஆனால் இதை பார்த்திங்கன்னா எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதை விட பாதியை விட கம்மி. பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது ஒரு விஷயத்துக்காக நான் வாங்கினது. ஈவன் இந்த ஒரிஜினல் சால்டரிங் ஸ்டேஷன்லாம் நிறையா இருக்குல்ல, லைக் இந்த ஹேக்கோ 888Dன்னு நினைக்கிறேன். 888D அண்ட் வெல்லரில் வந்துட்டு ஒரு 12,000 rupees மாடல்லாம் இருக்குது. அதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து இந்தளவுக்கு வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்க மாட்டானுங்க. கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேயே ஹை எண்ட் சால்டரிங் அயன் இருக்குல்ல, அந்த அயனுக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப இவ்வளோ தான் இருக்கும். அந்தளவுக்கு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. மார்க்கெட்லேயே ஹை எண்ட் சால்டரிங் லைக் இந்த பேஸில் என்ன மாடல்னு எனக்கு தெரில, பட் இதே மாதிரி கேட்ரேஜ் போடுற பேஸில் ஒரு மாடல், ஜேபிசி, அதுக்கப்புறம் ஹேக்கோ, 3 கூட கம்பேர் பண்ணால் இது வந்து அதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். நான் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு தான் சொல்லணும். யூஸ் பண்ணுறது ரொம்பவே பக்காவாக இருக்கும். சரி, அடுத்து வந்து நம்ம எதை மட்டும்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட சால்டரிங் ஸ்பாஞ்ச் ப்ளஸ் வந்துட்டு இந்த இது
ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பர்பஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ சால்டரிங் அயன் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கப்ப இந்த வெட் ஸ்பாஞ்சில் போய் டைரெக்டாக நம்ம இப்படி வைப் பண்ணோம்னா இதில் கிராக் வந்து அதிகமாக வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஹாட்டாக இருக்க ஒரு சர்ஃபேஸ் வந்து டக்குன்னு கோல்டு ஆச்சுன்னா அதில் கிராக்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகி டிப் லைஃப் வந்து குறைஞ்சிரும். அதுக்காக தான் ஹாட்டாக இருக்கப்போ நம்ம வைப் பண்ணுறக்கா நம்மளுக்கு இந்த ஸ்டீலில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லை பிராஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த டிப் வந்து சீக்கிரமாக போகிறது தான். அப்போ எதுக்கு 2 கொடுத்துருக்காங்கன்னு தெரில. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் இந்த டிப்போட லைஃப் டைம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைமே வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் டார்னிஷிங் வந்து வந்துருச்சு. அது என்னென்னு உனிமேல் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அடுத்து இந்த சிலிக்கான் மேட்டு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்படி வச்சு இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சு இந்த டிப்பை புல் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து நம்மளுக்கு இந்த சிலிக்கான் மேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஐயோ கையில் சுட்டு வச்சுருக்கோம். சரி, நம்மளோட எர்த்திங் கார்டை வந்துட்டு இது பண்ணிடுவோம். இது ஆக்சுவலாக வந்து இது எர்த்திங்கானே நம்ம கன்ஃபார்ம் பண்ணல, அதையும் வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த கார்டு வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சிம்பிள் தான், கண்டினியூட்டியில் வச்சுக்கலாம். ஸோ பாடி வந்து கிரவுண்ட் பண்ணல அவங்க. இந்த கார்டு வேறு எதுக்காச்சும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு ஒரு டைம் நம்ம மூவ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்போம். யா, கரெக்ட். ஸோ இந்த ஒயர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிரவுண்டிங்காக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ESD சென்சிட்டிவான எக்யூப்மெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறப்ப இந்த ஒயரை வந்து கிரவுண்டிங் பாயிண்ட் வந்து நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த அயனை வந்துட்டு நம்ம ஆன் பண்ணலாம். தெரியாமல் லைட் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ பவரான உடனே வந்து நம்மளுக்கு சால்டரிங் அயன் வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ குயிக்காக வந்துட்டு ஹீட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து நான் 80 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன். அதை நான் கொஞ்சம் பம்ப் பண்ணுறேன். 280 டிகிரி செல்சியஸுக்கு கொண்டு போவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு 280 டிகிரி செல்சியஸுக்கு வந்துட்டு ஹீட் ஆயிடுச்சு. ஸோ சப்போஸ் வந்து இந்த அயனை வந்துட்டு நம்ம ஈஸியாக கூல் பண்ணோம்னாலும் டக்குன்னு வந்துட்டு இது கூலாக அந்த டெம்பரேச்சர் வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும். வந்து இதில் மெனுவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணால் பூஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு ஒரு செட் பண்ணி வச்சுருக்க டெம்பரேச்சருக்கு வந்துட்டு இதை பூஸ்ட் ஆகிடுது டெம்பரேச்சரை. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு மெனு வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கேலிப்ரேஷன், ஷார்ட்கட் டெம்பரேச்சர், ஆட்டோ ஐடில், ஆட்டோ ஸ்லீப், டெம்பரேச்சர் பூஸ்ட், டெம்பரேச்சர் ஸ்டெப், லாங்குவேஜ், சவுண்ட், ஃபேக்ட்ரி ரிசல்ட், சிஸ்டம் இன்ஃபோ, எக்ஸிட். ஸோ இது எல்லா ஆப்ஷன்ஸையுமே நம்ம வந்து டீட்டெயிலாக வந்துட்டு ரிவ்யூவில் பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ மட்டும் தான். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வந்து ரிவ்யூ வீடியோவில் பார்க்கலாம். பாய்.